அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கணியன் பழனிக்குமார். இந்த கணக்கில் பாருங்க, வாட் இஸ் ஆப்போசிட் ஆஃப் சி? சியின் எதிர்ப்பக்கம் உள்ள எழுத்து என்ன? இதில் இந்த கான்செப்டில் கிளாக் வைஸில் மெத்தடில் நம்ம பார்க்க போகிறோம்ப்பா. இதில் மேக்ஸிமம் கிளாக் வைஸில் பார்க்கும்போது 2 நம்பர் ஒரே மாதிரியாக வர்ற மாதிரி எடுக்காதீங்க, அது டைம் சுற்றும். இப்போ இங்கே பி இருக்குது, இங்கேயும் பி இருக்குது, இங்கே சி இருந்து இங்கேயும் சி இருந்தால் அதை எடுக்காதீங்க. ஏதாவது ஒரு இதில் இருக்கிறத மட்டும் எடுத்து செய்யுங்க, கிளாக் வைஸில் ஈஸியாக முடிஞ்சிடும். இப்போ பாருங்கள், இதில் பி இருக்குது, இதில் பி இருக்குது, இதை எடுத்திருக்கேன். பி ஃபஸ்ட்டு லெட்டரை எடுத்திருக்கேன்ப்பா. கிளாக் எப்படி சுற்றும்? இப்படி தானே சுற்றும், இந்த மாதிரி தானே சுற்றும் கிளாக்கு. இதில் பாருங்கள், பிக்கு அப்புறம் என்ன வருது? ஏ. அதுக்கப்புறம் என்ன வருது? சி. ஃபஸ்ட்டு இது முடிஞ்சு. அதுக்கப்புறம் பாருங்கள், பி இப்படி தானே கிளாக் வைஸ் சுற்றும். பிக்கு கீழே பியை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் என்னது? இ. அதுக்கப்புறம் என்னப்பா? எஃப். அப்போ சிம்பிளானது. ஆப்போசிட் ஆஃப் சி. சியின் எதிர்ப்பக்கம் என்னது? எஃப். சியின் எதிர்ப்பக்கம் என்ன வரும்? எஃப் வரும்பா. பியின் எதிர்ப்பக்கம் பி வருமா? வராது. அப்போ இதை விட்டுட்டு இப்போ என்ன இருக்குது இதில்? லெட்டர்ஸ் விட்டு போன லெட்டர்ஸ் பாருங்களேன் என்ன இருக்குன்னு. ஏபிசி டி மட்டும் இல்லை, இ இருக்குது, எஃப் இருக்குது. அப்போ பியின் எதிர்ப்பக்கம் என்னது? டி. சிம்பிளானது, அவ்வளோதான். ஏயின் எதிர்ப்பக்கம் என்னது? இ. சியின் எதிர்ப்பக்கம் எஃப். இந்த மாதிரி தான் செய்யணும்ப்பா. இப்போ ஹோம்ஒர்க் சம் பார்ப்போம். இந்த கணக்கை ஹோம்ஒர்க் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.